மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்காது. ஏன்னு சொன்னால், இப்போது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து 3ஆம் இடத்திலிருந்து அப்படியே மாறி பாக்கியத்தை பார்க்க போகிறார். இப்போது விரயம் என்று சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்தில் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒரு மாதத்திலேயே 11ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். ராகு 11ஆம் இடத்திற்கு வருவது ஒரு நிலையில் நல்ல விதமான அமைப்பு. அந்த ராகுவை குருபார்க்க போவதும் ஒரு நல்ல விதமான அமைப்பு. அதனால மேஷராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படி இப்படின்றத நான் சனிப்பெயர்ச்சியிலே சொல்லியிருக்கிறேன். பெரிய அளவில் 7.5 சனி அமைப்புகள் இப்போது தொல்லைகளை ஏற்படுத்தாது. எப்போவுமே மேஷராசிக்காரர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஜென்மச்சனி நேரங்களில் தான் பெரிய தொல்லைகள் இருக்கும். ஆகவே இப்போது அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோன்ற கவலைகள் மேஷராசிக்காரர்களுக்கு யாருக்குமே வேண்டாம். எந்த விதமான பெரிய கவலைகளும் ஏற்படாத ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கின்றன. மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல உங்களுக்கு சனி வந்து மறைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிலையில் காசு பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான், விரைய செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் 11ஆம் இடத்துல ஒரு மாதத்திலேயே, தமிழ் புத்தாண்டின் ஒரு மாதத்திலேயே 11ஆம் இடத்துல வந்து இவர் வருகிறது, ராகு வருகிறது. உங்களுக்கு சகல விதத்திலும் எதையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே இந்த வருஷம் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. ஆனால் செலவுகள் இருக்கும். மூமெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய பயணங்கள் சார்ந்த விஷயங்கள், மாற்றங்கள், அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டாக இந்த புத்தாண்டு இருக்கும். என்ன மாற்றங்கள் இருக்கும்? சிலருக்கு வேலை மாற்றங்கள் இருக்கலாம், வெளியூர் மாற்றங்கள் இருக்கலாம். உள்ளூரில் பிறந்த ஊரில் இருக்கக்கூடியவர்களை அப்படியே வெளியூருக்கு அழைத்து சென்று 1 வருஷம் 2 வருஷம் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள், கோச்சார ரீதியாகவே மாற்றங்கள் இருக்கின்றன. பிறந்த ஜாதக அமைப்புல 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட ஜாதக தசாபுக்தி அமைப்புகள் நடக்குமாயின் தாய் தந்தையரை பிரியக்கூடிய தன்மை, பிரிந்து வேற இடத்துல வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு தொழில் மாற்றங்கள், வியாபார மாற்றங்கள் சிலவைகள் இருக்கும். அதிகப்படியான வருமானம் 2025 தமிழ் புத்தாண்டுல சர்வ நிச்சயமாக உண்டு. ஆனால் இந்த வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் சேர்த்து வைக்க முடியாத அளவிற்கு பிரச்சனைகள், செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். வருமானம்லாம் இருக்குங்க, ஆனால் அதை 10 பைசா நம்ம சேர்த்து வைக்க முடியலங்கன்ற மாதிரி தான் இருக்கும். அதே நேரத்தில் வியாபாரம், தொழில் முன்னேற்றம் போன்றவைகள் சிறப்பாகவே இருக்கும். பாக்கியம் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால, அதாவது 9ஆம் பாவகத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால பருவ வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம், புத்திர பாக்கியம் போன்ற அமைப்புகளில் எந்த விதமான கஷ்டங்களும் உறுதியாக இருக்காது. ஆகவே அவரவர்களுக்கு பெரிய அளவில் சோதனைகள் மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. ஒரு சிலருக்கு மட்டும் அசுப செலவுகள் என்று சொல்லப்படக்கூடிய முதல் 40 நாட்களில் ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு, அப்பா அம்மாவிற்கான செலவு, அல்லது சகோதரர்களாகவோ அல்லது வயதான தாத்தா பாட்டிகளாலேயோ ஏதேனும் ஒரு நிலையில் ஆஸ்பத்திரி செலவுகள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. இதை தாண்டி வேறு எந்த விதத்திலும் பெரிய செலவுகள் எதுவும் வராத நல்ல வருஷமாகவே அமைந்திருக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டு.